வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பில் கட்டக்கூடிய பொதுமக்கள் அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். கரண்ட் பில் கட்டக்கூடிய பொதுமக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கோடை காலத்தில் இயல்பாகவே கரண்ட் பில் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஏசிக்கள், குளிரூட்டிகள், மின்விசிறிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் அனைத்துமே 24 மணி நேரமும் இயங்கும் என்பதினால் இதனால் நமக்கு கரண்ட் பில் எப்போவுமே கோடை காலத்தில் அதிகமாக தான் வரும். அதே சமயம் சிறிய குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இன்வெர்ட்டரையும் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது மக்களே. இந்த ஒரு கோடை சீசன் முழுவதும் வழக்கமாக நடப்பில் உள்ள அளவை விட இரட்டிப்பாக கரண்ட் பில்லை குறைக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று வழிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்டாக எல்இடி பல்புகள். நீங்கள் இன்னுமே பழைய டியூப்லைட்டுகள் மற்றும் பல்புகளை பயன்படுத்தினால் உடனடியாக அதை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக எல்இடி பல்புகளை பயன்படுத்துவது. பொதுவாக ஒரு டியூப்லைட் 10 மணி நேரம் எரிந்தால் 1 யூனிட் மின்சாரம் செலவாகும். ஆனால் எல்இடி பல்புகள் 111 மணி நேரம் எரிந்தால் 1 யூனிட் மட்டுமே செலவாகும் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவற்றை பயன்படுத்தினால் கரண்ட் பில் குறைவாக இருக்கும். ஏசியில் நீங்கள் டைமர் அமைக்க வேண்டும். 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஏசிக்களை பயன்படுத்துங்கள். இதனால் கரண்ட் பில்லும் குறையும். ஏசியின் மூலயமாக டைமரை அமைப்பதன் மூலயமாக அறையின் வெப்பநிலையும் குறையும் பொழுது ஏசி தானாகவே அணைந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலயமாக மின் கட்டணத்தை அதிகரிப்பதை தடுக்கலாம் மக்களே. சில குளிர்சாதன பெட்டிகள் முழுவதுமாக பொருட்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அந்த குளிர்சாதன பெட்டியில் எவ்வளவு பொருட்கள் வைக்கிறீர்களோ அவ்வளவு மின்சாரம் குளிர்விக்க வேண்டும். அதனால் அவ்வளவு அதிகமாக தேவைப்படும். எனவே அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே ஃப்ரிட்ஜில் வைப்பது நல்லது. இது உங்களுக்கு கரண்ட் பில் குறைப்பதற்கான ஒரு பெஸ்ட் வழிமுறை அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய உபகரணங்கள், பழைய மாடல் ஃப்ரிட்ஜ், ஏசி போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். கரண்ட் பில் குறைய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அவற்றை ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் அவை அனைத்தும் அதிக மின்சாரம் எடுத்துக்கொள்கிறது. அதாவது பழைய பொருட்கள் எல்லாமே அதிகமாக மின்சாரம் எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் குறைக்கலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. நன்றி.